ஓகே கைஸ், இப்போதான் யூஎஸ்ஏ vs பாகிஸ்தான் முடிஞ்சிருக்கு. நைட்டு பார்த்துட்டு உடனே வீடியோ போட வரேன். சரியான மேட்ச், சூப்பர் ஓவர் வர போய் யூஎஸ்ஏ ஜெயிச்சிட்டானுங்க. மறுபடியும் அப்செட் பாகிஸ்தானுக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த வெறியை வந்து நம்மள்ட்ட காமிச்சிட போறானுங்க பாகிஸ்தான் வந்து இவனுங்கள்ட்ட தோத்ததுனால. நம்ம யூஎஸ்ஏட்டையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். ஏன்னா நம்ம டீம் அந்த மாதிரி இருக்கு. இந்த வாட்டி ஒரு மாதிரியாக தான் வரானுங்க. சரி, அதை விடு, பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நமக்கு ஃபேவரட்டான கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ ஒருவேளை கிரிக்கெட் விளையாடாம வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸோ இல்லை ஜாபோ எடுத்திருந்தா அது என்னவா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீ இப்படி சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. இது ஒரு ஃபன்னான வீடியோ, புரியுதா? ஃபன்னான வீடியோ. நான் ஒரு 10 பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இவங்க இந்த ஜாப்ல கரெக்டாக இருக்கும், இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். பார்ட் 2 நிறைய லைக்ஸ் வந்துன்னா நான் பார்ட் 2 போடுவேன். இதுக்கு வேற ஏதாவது பிளேயர்ஸ் கொண்டு வந்து. ஸோ இதில் 10 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை இல்லை ப்ரோ இந்த பிளேயர் வந்து இந்த ஜாபுக்கு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ நம்பர் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாக்கு என்ன ஜாப் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா செஃப் தான். எனக்கு செஃப்பை விட்டா வேற எதுவுமே வரல. ரோஹித் சர்மா பார்த்தா நீங்கள் வந்து தூரத்துல இருந்து பார்த்தே சொல்லிடலாம், சார் அவர் ஒரு செஃப்பாக தான் இருப்பார் அப்படின்னு தான். செஃப்னா என்னன்னா சமையல் பண்றாங்க, சமையல் ஐ மீன் குக் பண்ணுவாங்கல்ல அவங்க. ஏன்னா ரோஹித் சர்மா நான் பார்க்கும் போதே சரி, ஏதாவது வாயில வந்து ஒரு ரைஸ் மில் மாதிரி அடிச்சுட்டு தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான அவுட் சைட் ஜாப்னா அது செஃப்பா தான் இருக்கும். பார்க்கவும் அப்படிதான் இருக்காரு, நல்லா குளுன்னு. ஸோ ரோஹித்துக்கு செஃப்பா போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஃப் டு பிளஸி. என்ன ஸ்போர்ட்ஸ்னா டென்னிஸ். ஃபேஃப் டு பிளஸியை பார்க்கும்போது எனக்கு ஏதோ டென்னிஸ் பிளேயர் மாதிரி தான் இருக்கு. மெயினா எப்போ தெரியுமா, அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா நெட்ஸ்ல, அப்பெல்லாம் எனக்கு ஃபேஃப் டு பிளஸி பார்க்கும்போது ஏதோ ஒரு டென்னிஸ் பிளேயர் மாதிரி தான் இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைலும் சரி, இந்த பேண்டு போடுறதும் சரி, இந்த ஃபிட்னஸும். டென்னிஸ் பிளேயர் தான் வந்து இந்த ஏஜ் ஆனாலும் பார்க்க வந்து யங்கா இருப்பாங்க. டூ பிளஸியும் அதே மாதிரி தான் இருக்கான். இந்த யங்கா இருக்கு, அந்த டேட்டூலாம் அடிச்சுட்டு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த கேட்ச் பிடிக்கிறது எல்லாமே பார்க்க ஒரு டென்னிஸ் பிளேயர் மாதிரி இருக்கு. அந்த அத்லட்டிசிசம் எல்லாமே பார்க்க ஒரு பியூர் டென்னிஸ் பிளேயர் மாதிரி இருக்கு. அதனால நான் டூ பிளஸிக்கு டென்னிஸ் பிளேயர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ தேர்டு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோயின் அலி. இவருக்கு எந்த வேலை கரெக்டா இருக்கும் அப்படின்னா கைஸ், உங்களுக்கு நல்லா தெரியும் என் வீடியோவில் வந்து ஆடியோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் வராதுன்னு. அப்படியும் வருதுன்னா அது நான் போடலை, அது தானா வருது. புரியுது? ஒரு 4 பேர் இப்போ வந்திருப்பானுங்க, அப்படியே என்ன நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க அப்படின்னு. வந்துச்சுல்ல உன் மனசுல ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துச்சுல்ல உனக்கு, உங்களுக்கு தோணுச்சுல்ல. நான் எதுவுமே சொல்லலப்பா, நான் எந்த வேலை எதுவுமே நான் சொல்லலை. நான் வெறும் மியூசிக் எதுவும் இங்கிருந்தும் வந்துச்சு. நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல ஒரு வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க போடுங்க. எனக்கு என்னமோ என் மைண்ட்ல தோணுச்சு, அதனால நான் போட்டேன். ஓகே, இது ஒரு ஃபன்னு தான்ப்பா. கமெண்ட்ல போடுங்க. தெரிஞ்சிருந்தா நான் என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல போடுங்க. நீ ஒரு 2 லெட்டர் போட்டாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் என்ன ஜாபா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா. ஓகே, பார்த்துக்கலாம். நம்பர் 4 அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. பாண்டியாக்கு என்னன்னா பியூர் ரேப்பர். பாண்டியாவை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ரேப்பர் மாதிரி தான் இருக்கும். அவனோட லுக்ஸ், அந்த ஸ்வாக், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ஒரு பியூர் ரேப்பர் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு இந்த விஸ் கலிஃபா மாதிரி இருப்பான். விஸ் கலிஃபாவையும் தனுஷையும் ஒட்டி வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் ஹர்திக் பாண்டியா. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா பார்க்கறதுக்கு இருப்பான். அதனால எனக்கு நான் வந்து ஹர்திக் பாண்டியா பார்க்கும்போது ரேப்பர் மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்டே ஹர்திக் பாண்டியா பார்க்கணும். அந்த ஸ்வாக் எல்லாம் பார்க்கும்போது ரேப்பர் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட வருமே இஷான் கிஷனோட பாடம்னா ஹாம்கோ துமாரோ கேட்க ஓத்தோ துமாரோ கேட்க, அது பார்க்கவும் பியூர் ரேப்பர் மாதிரி தான் இருப்பான். அதனால நான் ஹர்திக் பாண்டியாக்கு ரேப்பரை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்பர் 5 ஏபி டிவிலியர்ஸ். ஏபி டிவிலியர்ஸ்க்கு என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபி. மோட்டோ ஜிபினா பைக் ரேஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஏபி டிவிலியர்ஸ் பார்க்கும்போது லைட்டாக அப்படிதான் இருக்கு, பைக் ரேசர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பைக் ரேசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் முடி இருக்கும். ஆள் பார்க்க வந்து ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ஆனால் அந்த முடி கம்மியாக இருக்கும். ஆள் அந்த கேப்லாம் போட்டுட்டு போகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏபி டிவிலியர்ஸ் பார்க்கும்போது வந்து அந்த லுக்கில் தான் இருக்கும். மெயினாக அந்த ஆர்சிபி ஜெர்சியில் அந்த கிரீன் ஜெர்சிலாம் போடும்போது எனக்கு பார்க்கும்போது ஒரு பியூர் வந்து மோட்டோ ஜிபி அந்த பைக் ரைட் பண்ணுறவங்க மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால வந்து ஏபி டிவிலியர்ஸ் நான் வந்து மோட்டோ ஜியில் போட்டு வச்சிருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் 6th வந்து யாருன்னா கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் எந்த ஸ்போர்ட்ஸ்ல வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா F1 ரேசர். அதை பாருங்க, போட்டோ வந்து பயந்துடாதீங்க, வேற யாருமே இல்லை. கேன் வில்லியம்சன் பழைய போட்டோ பார்க்க எப்படி இருக்கான் பாருங்க. பார்த்தா கிரிக்கெட் பிளேயர் மாதிரியா இருக்கு. முக்கியமா கேன் வில்லியம்சன் வந்து கிரிக்கெட் விளையாடுறத விட பார்க்க இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுப்பாங்க தெரியுமா மேட்சுக்கு முன்னாடி. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லா இதுலையும் பார்க்கும்போது எனக்கு பார்க்க ஏதோ ஒரு F1 பிளேயர் மாதிரி தான் இருக்கும். அந்த எப்படி சொல்றது,
கிளீனா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், பார்க்க ஒரு அழுக்கு கூட அந்த தூசி இல்லாத ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். கேன் வில்லியம்ஸா பார்த்தா நீட்டா அப்படியே வந்து உட்காரும். ஷேப் அந்த பியர்டு வந்து அப்படி கரெக்டா இருக்கும். என் பியர்டு குப்பை மாதிரி இருக்கு, கேன் வில்லியம்சன் பீடு அப்படியே கரெக்டா இருக்கும். அப்படி நீட்டா வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டு கேப் எல்லாம் ஒரு மாதிரி பெர்ஃபெக்டா போட்டு வருவான் கேன் வில்லியம்சன். அதனால எனக்கு பார்க்க அந்த பியூர் F1 ரேசர் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த பாட்டில் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேசுறதும் சரி ரொம்ப காமா இருக்கும். அதனால எனக்கு பார்க்க வந்து எந்த F1 பிளேயர் அது வந்து அக்ரெசிவா இருந்து பார்த்துருக்கீங்க? இல்லை, காமா இருப்பாங்க. அதனால வந்து F1 பிளேயருக்கு வந்து நான் கேன் வில்லியம்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே 7th யாருன்னா பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ்க்கு எந்த ஸ்போர்ட்ஸ் கரெக்டா இருக்குன்னா மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், MMA, UFC ஃபைட் பண்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா அவன் பார்க்க வந்து ஒரு கேஜ் ஃபைட்டர் மாதிரி தான் இருக்கான். ஏன்னா அது மட்டும் இல்ல, பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு கேஸ்லாம் இருக்கு. ஒரு பையன் ஒருத்தனை வந்து ஸ்ட்ரீட்லாம் போட்டு அடிச்ச கேஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட பாடியில உள்ள டாட்டூ, அவனோட பிசிக் வந்து பார்க்க பக்கா MMA ஃபைட்டர் மாதிரி. அவன் கையில ஒரு கிளவுஸ் மட்டும் கொடுங்களேன், ஒரு UFC கிளவுஸ் மட்டும் கொடுங்க, பார்க்க அப்படியே MMA ஃபைட்டர் மாதிரி தான் இருக்கும். அவனோட டாட்டூ, அவனோட ஃபேஸ், அந்த லுக்கு ஒரு மாதிரி ரகடா, அந்த பார்க்க ஃபிளின்ட் ஆஃப் மாதிரி இருப்பான் லைட்டா. அதனாலதான் நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து பியூர் MMA தான், வேற எந்த ஸ்போர்ட்டும் கிடையாது, பியூர் MMA. அதனால பென் ஸ்டோக்ஸை கொண்டு நான் MMA சொருகி விடுறேன் இப்ப. ஓகே, ஸோ பென் ஸ்டோக்ஸ் MMA. 8th யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து என்ன ஸ்போர்ட் இல்ல, ஜாப். இது என்ன ஜாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூ கீப்பர். ஜூ கீப்பர் நல்ல ஜாப் தான். அவனை பாருங்களேன் எப்படி இருக்கான்னு, ஏலியன் மாதிரி இருக்கான் பார்க்க, குட்டி ஏலியன் மாதிரி இருக்கான் பார்க்க. ஸோ நான் வந்து ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து ஒரு ஜூ கீப்பர் கொடுக்குறேன். அவன் பார்க்க வந்து இந்த எப்படி சொல்ல, இந்த crocodiles-னா பிடிப்பாங்க தெரியுமா, டிஸ்கவரி சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு போய் அந்த crocodile நான் பிடிக்க போறேன் அப்படி, அந்த crocodile hunters-லாம் இருப்பாங்க தெரியுமா, ஸ்னேக்கை பிடிக்க போறேன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு ஹேட் போட்டுட்டுலாம் வருவாங்களா, அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஸ்டீவன் ஸ்மித்தை பார்க்கும்போது. ஒருவேளை கிரிக்கெட்ல விளையாட்டி எங்கேயாவது ஜூவோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட்ல போய் அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸ்ல போட்டுட்டு ஸ்னேக்ஸோட வெனமெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டீவ் ஸ்மித் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரா இருக்கும், யாருக்கு தெரியும், ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கலாம் சைட் பிசினஸ்ல. ஸோ ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து ஜூ கீப்பரா நான் போட்டிருக்கேன். ஓகே, வைல்ட் லைஃப் ஜூ கீப்பர். 9th என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின். அஸ்வினுக்கு என்ன ஜாப் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீ ஸ்டால். நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணி என்னடா அஸ்வின் டீ ஸ்டால்ன்றா, டீ ஸ்டாலுக்கு என்னடா குறை, என்ன நீங்க டீ கடைக்கே போக மாட்டியா? நான் டீ ஸ்டால்னோட நான் ஒன்னும் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு குடிசையில இருந்து டீ கொடுத்துட்டு இருப்பாரு அப்படி சொல்லல. எனக்கு அவரை பார்த்தா ஏதோ வைபா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த ஃப்ரெண்ட்லியா என்ன அந்த மேட்ச் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளா இருக்கும். அவர் தான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டீ மாஸ்டரா இருப்பார். டீயை போட்டு என்னப்பா ஒரு மால்புரோவா கிங்ஸா அப்படின்னு கேட்டு ஒரு தம்மா அந்த மாதிரி ஒரு சென்டர் பேஸ் 2 வேணுமா 4 வேணுமா அப்படி கேட்கற மாதிரி ஒரு ஆளு, சில்லற இல்லையா நாளைக்கு வரியா அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு ஆள் மாதிரி எனக்கு அஸ்வின் தெரிகிறாரு. ஒரு வைபு, அதனாலதான் டீ ஸ்டால கொண்டு வந்துருக்கேன். ஸோ எனக்கு அஸ்வினை பார்த்தாலும் அந்த வைப் வருது, அதனால அஸ்வினுக்கு நான் டீ ஸ்டால போட்டிருக்கேன். ஓகே, ஸோ டீ ஷாப்பர், டீ ஸ்டால் வச்சிருப்பாரு அஸ்வின். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஓகே, 10th ஃபைனல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா த யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயில். இவருக்கு எது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஃபியா. யாராவது கிறிஸ் கெயில் வந்து தெரியாதவன்ட்டு போய் எப்பா இவர் பார்க்க எப்படி இருக்கான்னு கேட்டா எவனாவது கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு கெஸ் பண்ணானே, நீ தூங்கிட்டு இருக்குமோ பெட்ரூம்ல வந்துட்டு கிறிஸ் கெயில் நின்றுட்டு எப்பா நான் கிரிக்கெட் விளையாடுறேன்ப்பா அப்படின்னா நீ சும்மா இருப்பியா? ஆள் பார்க்க அந்த போட்டோவை பாடுறா, பார்க்க கிரிக்கெட் பிளேயர் மாதிரியாட இருக்கு, ஏதோ ட்ரக் லார்டு மாதிரி இருக்கான் பார்க்க அந்த செயினும் சரி, அந்த பேசுறதும் சரி, அந்த வைப், அந்த எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு ஜாயிண்ட் அடிச்சுட்டு ஜாலியா ஒரு மாஃபியா பிசினஸ் பண்ற ஒரு பேப்லோ எஸ்கோபர் மாதிரி இருக்கேன் கிறிஸ் கெயில். அதனால நான் கிறிஸ் கெயிலுக்கு வந்து பக்கா மாஃபியா வச்சிருக்கேன். வேற எந்த ஜாபுமே கிறிஸ் கெயிலுக்கு வரல. முன்னாடி இருந்து பார்க்கும் போதே எனக்கு அப்படிதான் இருக்கும். ஜெர்சியை கலட்டிட்டு எப்போ கிறிஸ் கெயில் வந்து அங்கே அலையிறான ஷர்ட்டை கலட்டிட்டு அப்பெல்லாம் எனக்கு பார்க்க ஏதோ ஒரு ட்ரக்லோட ஒரு மாஃபியா மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ அதனால கிறிஸ் கெயில் வந்து நான் மாஃபியா கேட்டகரியில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பிக். ஒருவேளை இந்த உள்ள 10ல் உள்ள எதை ஸ்போர்ட்டோ ஜாப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.